Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn Turn the Max Algebra third chapter. இதில் first exercise 3.1. இதில் fifth question பார்க்கலாம். Fifth question என்னன்னா, there are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies whose total value is rupees 105. When first two sorts are interchanged in their number, its value will be increased by rupees 20. Find the number of currencies in each sorts. First வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5, 10 and 20 rupee currencies டோட்டலாக வந்து எவ்வளவு இருக்குதுன்னா 12 numbers இருக்குது. whose total value is இவனுடைய டோட்டலாக உள்ள வேல்யூ எவ்வளோன்னா rupees 105. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஃபஸ்ட்டு டூ ஷார்ட்ஸு அப்படின்னா 5 rupee கரன்சியையும் 10 rupees கரன்சியையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது அது வந்து 20 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது 105ல் 20 rupees இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன கிடைக்கும்? 125 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இன் ஈச் ஷார்ட்ஸ். ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் எவ்வளவு கரன்சிஸ் இருக்குது கவுண்டிங், ஓகேங்களா? டோட்டல் கிடையாது, எவ்வளவு நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்டெப்ஸ் எழுதிடலாம். சொல்யூஷன் என்ன? x is equal to 5 rupee கரன்சி எடுத்துக்கோங்க. 5 rupees கரன்சியை வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து y வந்து என்னது 10 rupees கரன்சி. தென் வந்து z is equal to 20 rupees கரன்சி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒவ்வொரு கரன்சிஸ்லேயும் டோட்டலாக பீசஸ் எத்தனை இருக்குன்னா 12 பீசஸ். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z is equal to how many பீசஸ்ஸு? 12 பீசஸ்ஸு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். தென் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்னென்னா இந்த டோட்டல் வேல்யூ. அப்போ 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக உள்ள வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 105 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு டூ ஷார்ட்ஸையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது என்னது வரும்? 10 இங்கே வரும், 5 அங்கே போகும். அப்போ என்ன வரும்? 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z is equal to 105. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 20 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதிக்கலாம்? 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z is equal to எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 20 rupees இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன கிடைக்கும்? 125. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்து சால்வ் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 12. செகண்ட் ஈக்குவேஷன் 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z இஸ் ஈக்குவல் டு 105. இந்த எக்ஸை கேன்சல் பண்ணலான்னா அப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து 5 கொண்டு மல்டிப்ளை பண்ணினா தான் வந்து நம்ம வந்து எக்ஸை வந்து கேன்சல் பண்ண முடியும். அப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து நம்ம வந்து 5 கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 5x ப்ளஸ் 5y ப்ளஸ் 5z இஸ் ஈக்குவல் டு 60. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 5x plus 10y plus 20z is equal to 105. நெக்ஸ்ட்டு வந்து சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சைன் சேஞ்ச் பண்ண பிறகு 5xம் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கிறதுக்கு? minus 5y minus 15z is equal to என்ன வேல்யூ கிடைக்கும்? minus 45. இதுதான் நம்மளுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன?
10x plus 5y plus 20z is equal to 125. Second equation என்ன 5x plus 10y plus 20z is equal to 105. அப்போ இந்த 5x இந்த 10x கேன்சல் ஆகணும்னா 5 வந்து 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 10 கிடைக்கும். அப்போ செகண்ட் இக்குவேஷனை வந்து நம்ம வந்து 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். செகண்ட் இக்குவேஷனை 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 10x plus 20y plus 40z is equal to 210. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கோங்க. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? 10x plus 5y plus 20z is equal to 125. நெக்ஸ்ட் வந்து சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சைன் சேஞ்ச் பண்ணியாச்சு. 10xம் 10xம் கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்குது? 15y தென் வந்து ப்ளஸ் 20z. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, 20z is equal to 85. இதுதான் நம்மளுடைய ஃபிஃப்த்து ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த்து ஈக்குவேஷனையும் வச்சு எப்படி சால்வ் பண்ணலான்னு. ஃபிஃப்த்து ஈக்குவேஷனில் வந்து 15y இருக்குது. இங்கே ஃபோர்த் ஈக்குவேஷனில் 5y இருக்குது. அப்போ ஃபோர்த்து ஈக்குவேஷனை வந்து 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது அது 15y ஆகும். அப்போ நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனை என்ன பண்ணணும்? 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். ஃபோர்த் ஈக்குவேஷனை 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? minus 15y minus 45z is equal to minus 135. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்து ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கோங்க. என்ன? 15y plus 20z is equal to 85. இப்போ வந்து இந்த மைனஸ் 15yயும் 15yயும் வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கிது? minus 25z is equal to minus 50. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 25z is equal to 50. minus 25z is equal to minus 15 கிடச்சிருக்கு. இதில் வந்து இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது? இந்த 25ஐ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போங்க. z is equal to 50 divided by 25. இப்போ கேன்சல் பண்ணுனா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்போ z is equal to வேல்யூ என்ன? 2. நமக்கு z-ஓட வேல்யூ கிடச்சிருச்சு. இசட்டோட வேல்யூ வந்து நம்ம வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் z is equal to 2 in ஃபோர்த் ஈக்குவேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன? ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து minus 5y எழுதிக்கலாம். minus 5y minus 15z is equal to minus 45. இதுதான் நம்மளுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன். இதில் z-ஓட வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். minus 5y minus 15 into 2 is equal to minus 45. அப்போ minus 5y minus 30 is equal to minus 45. அப்போ என்ன கிடைக்கும்? minus 5y அப்படியே வச்சுக்கோங்க. minus 30 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போங்க. 45 plus 30 ஆகும். இப்போ minus 5y is equal to minus 15. அப்போது y is equal to இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். y is equal to 15 divided by 5. கேன்சல் பண்ணுனா என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அப்போது y is equal to 3. இதுதான் நம்மளுடைய வேல்யூ. வேல்யூ என்ன? y is equal to 3. இப்போ வந்து ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டோம். இப்போ ஒய்யோட வேல்யூவையும் இசட்டோட வேல்யூவையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் y is equal to 3 and z is equal to 2 in first equation. First equation என்ன? x plus y plus z is equal to 12. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ x plus 3 plus 2 is equal to 12. இப்போ x is equal to 12 minus 5. அப்போ x is equal to என்ன கிடைக்கிது? 7. இப்போ வந்து நமக்கு வந்து x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்.
ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இசட்டோட வேல்யூவும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ கரன்சிஸ்ன்னு எழுதிக்கணும். நம்பர் ஆஃப் கரன்சிஸ்ன்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடச்சிருக்கு, 7 கிடச்சிருக்கு. ஒய் இஸ் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு வந்து இசட் இஸ் ஈக்குவல் டு 2. இதில் வந்து எக்ஸுங்கிறது என்னது, ருப்பீஸ் இந்த 5 நம்பர் ஆஃப் கரன்சிஸாக தான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒய்ங்கிறது ருப்பீஸ் 10 நம்பர் ஆஃப் கரன்சிஸ். நெக்ஸ்ட்டு வந்து இசட்டுங்கிறது என்னது, ருப்பீஸ் 20 நம்பர் ஆஃப் கரன்சிஸ். அப்போ வந்து இங்கே என்ன கிடைச்சிருக்கு, த நம்பர் ஆஃப் கரன்சிஸ் ஆஃப் ருப்பீஸ் 5க்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு, என்னது 7. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் கரன்சிஸ் ஆஃப் 10க்கு வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 3. நெக்ஸ்ட்டு வந்து ₹20 வந்து எவ்வளோ கரன்சிஸ், 2 கரன்சிஸ். இப்போ 5 ரூபீஸுக்கு எவ்வளோ கரன்சி இருக்குது, 7 இருக்குது. 10 ரூபீஸுக்கு எவ்வளோ கரன்சி இருக்குது, 3 இருக்குது. தென் வந்து 20 ரூபீஸுக்கு எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. இப்போ வந்து நமக்கு ஒவ்வொரு ஷார்ட்லேயும் எவ்வளவு கரன்சிஸ் இருக்குதுன்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.